அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் இந்த உலகத்தை மிக அழகாக படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட படைப்புகளை படைத்து பரிபாலித்து அதை ஆட்சி செய்கின்றான். மனிதன் தற்போதைய இந்த காலத்தில் மனிதன் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து ஏகப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்து மனிதனுக்கு தேவையான உபயோகமான விஷயங்களை அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்து அதில் வெற்றி பெறுகின்றான். ஒரு வீட்டில் நாம் அனுபவிக்கின்ற ஒரு டிவியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அல்லது நமக்கு தேவையான லைட் ஃபேனாக இருக்கட்டும், அதாவது ஃபேன், லைட்டு இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிப்புகளை செய்து இன்னும் அந்த கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தி கொண்டே இருக்கின்றான். ஆக அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு இந்த படைப்புகளை, இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்வதற்கான அந்த அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றான். ஆக மனிதன் ஆறு அறிவை கொண்டு மனிதன் இந்த பூமியில் வாழ்கின்றான். இந்த 6 அறிவு எதற்காக இருக்கின்றது? இந்த கண்டுபிடிப்புகள் எதற்காக இருக்கின்றது? இந்த டிவி, இந்த மொபைல், நம்ம யூஸ் பண்ணுற இந்த மொபைல் எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது. அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இந்த பூமியை ஆள்கின்றான் என்கின்ற ஒரு அத்தாட்சியாகவும் ஒரு சோதனையாகவும் இருக்கின்றது. அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு சோதனையாக இந்த கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. இதனை எல்லாம் அல்லாஹ் முன்னாடியே குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று பார்ப்பதற்கு கையில் ஒரு பாய் போன்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தில் மனிதன் கண்டு கழிப்பான் என்று அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அதே போன்று நாம் இப்பொழுது டிவியை கொண்டு பார்க்கின்றோம், மொபைலை கொண்டு பார்க்கின்றோம். அதே போன்று நாம் அல்லாஹ் சூரா ரஹ்மானில் இந்த பூமியிலிருந்து வானத்திற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சவால் செய்கின்றான். அதே போன்று மனிதன் ராக்கெட்டை கொண்டு இந்த பூமியிலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு சென்று அதை ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்கின்றான். ஆக இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது. ஆக நாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுமாக மனிதன் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் வாழ வேண்டும். நாம் அனைவர்களையும் புரிந்து நடக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் ஏகப்பட்ட ஊழல் அதிகமாகிவிட்டது. மனிதன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கின்றான். யாரும் உதவிகரமாக இருக்க மாட்டேங்கிறார்கள். அனைவரும் உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தீனை கற்றுக்கொண்டு ஈமானோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக.